Now we learn about the dimension analysis. What is meant by dimension? The dimension of physical quantities. So first of all, we learn about the dimension of physical quantities. So all the derived physical quantities can be expressed in terms of some combinations of the 7 fundamental or base quantities. So நம்ம dimensions of physical quantities அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்க போகிறோம்? ஆல்ரெடி நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இதெல்லாம் பார்த்துருப்போம், டெரைவ்டு குவான்டிட்டிஸ் பார்த்துருப்போம். அந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸுக்கும் டெரைவ்டு குவான்டிட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம டைமென்ஷனலாக எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். The base quantities are known as dimensions of the physical world. The base quantities அப்படிங்கிறது என்னது? The fundamental quantities தான் நம்ம இந்த 7 fundamental quantities தான் நம்ம base quantities சொல்லுவோம். அது length, mass, time, ampere, kelvin, candela, mole இதை தான் நம்ம வந்து 7 fundamental quantities அப்படின்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். ஸோ இந்த டைமென்ஷனல் குவான்டிட்டிஸை நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னா இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட். டைமென்ஷன்ஸ் அப்படின்னா அது எப்படி வந்து இண்டிகேட் பண்ணலாம்? இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள், இன் மெக்கானிக்ஸில் லென்த் அப்படிங்கிற யூனிட்டை நம்ம டைமென்ஷனலாக எப்படி இண்டிகேட் பண்ணலாம் அப்படின்னா த கேபிட்டல் எல். இந்த டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே எப்படி இருக்கணும்? கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் மென் பண்ணணும். ஸோ கேபிட்டல் லெட்டர்ஸில் மட்டும்தான் மென்ஷன் பண்ணணும். த லென்த் கேபிட்டல் எல் இன் த ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளார இந்த லென்த் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா இதுதான் நம்ம டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்னு சொல்கிறோம். ஸோ இன் மெக்கானிக்ஸில் மாஸ். ஸோ அந்த மாஸ் வந்து நம்ம அதனுடைய ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னு சொல்கிறோம். அந்த மாஸ் வந்து எப்படி டைமென்ஷனலாக இண்டிகேட் பண்ணுறது அப்படின்னா கேபிட்டல் எம் வித்தின் த ஸ்கொயர் ப்ராக்கெட். அண்டு டைம், the first letter, the capital T is mentioned in the time. In electricity, electric current oda unit ampere. So the ampere அப்படிங்கிறது capital letter A within the square bracket. In thermodynamics, temperature K, the temperature oda unit Kelvin, it indicates the capital K within the square bracket. In optics luminous intensity அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸோட யூனிட் வந்து கேண்டிலா. ஸோ சிடி வித்தின் த ப்ராக்கெட். ஸோ நம்ம டைமென்ஷனல் அனாலிசிஸ் எதுக்காக படிக்கிறோம்? ஒவ்வொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிலுமே, அதாவது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்லையோ இல்லை பேஸ் குவான்டிட்டிஸ்லையோ இருக்கக்கூடிய யூனிட்ஸை நம்ம பார்த்தோம். அடுத்து டெரைவ்டு குவான்டிட்டிஸ்னால் என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம டைமென்ஷனல் அனாலிசிஸாக எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா all the derived physical quantities can be expressed in terms of some combinations of 7 fundamental or base quantities. ஸோ இப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸுங்கிறது நமக்கு தெரியும், லென்த், மாஸ், டைம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்த டெரைவ்டு குவான்டிட்டிஸும் நம்ம பார்த்துருக்குறோம், ஏரியா, வால்யூம், டென்சிட்டி. இதுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலாஸை எப்படி நம்ம எழுதுறது அப்படின்னா அந்த டைமென்ஷனல் ஃபார்முலாஸை வித்தின் த ப்ராக்கெட், ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம இண்டிகேட் பண்ணோம். எக்ஸாம்பிள், லென்த் அப்படின்னா எல் அப்படின்னு எழுதலாம். ஸோ மாஸ் அப்படின்னா எம்னு எழுதலாம். இப்போ டெரைவ்டு குவான்டிட்டிஸில் பார்த்தீங்க ஏரியா அப்படிங்கிறது என்ன? ஏரியாங்கிறது லென்த் இன்ட்டு பிரெத்துன்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ லென்த்தோடைய யூனிட்டு, லென்த்தோடைய அந்த ஃபஸ்ட் லெட்டர் இந்த டைமென்ஷனலாக எழுதும் போது கேபிட்டல் எல்லுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த காம்பினேஷன்ஸ் இங்கே சொல்லியிருக்கிறோம் பாருங்கள், காம்பினேஷன்ஸ். ஓகேவா? அந்த காம்பினேஷன் ஆஃப் 7 ஃபண்டமெண்டல் ஆர் பேஸ் குவான்டிட்டிஸ் தான் சொல்ல போகிறோம். எம்எல்டி இதுதான் பார்த்தீங்கன்னா த பேசிக். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா வெலாசிட்டி. வெலாசிட்டிக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம எதில் பார்த்துருப்போம்? டெரைவ்டு குவான்டிட்டிஸில் பார்த்துருப்போம். இந்த வெலாசிட்டிக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான யூனிட்டு லென்த். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான யூனிட் மீட்டர். அதை டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எப்படி மெஷர் பண்ணுவோம்? லென்த்தில் மெஷர் பண்ணுவோம். டைமை எப்படி மெஷர் பண்ணுவோம்? வித்தின் த செகண்ட். யூனிட் வந்து செகண்டுன்னு சொல்லலாம். ஸோ த டைம் இண்டிகேட் த கேபிட்டல் டி. த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது லென்த்து, கேபிட்டல் எல். ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா நியூமினேட்டரில் ஒன்று, டினாமினேட்டரில் ஒன்று இருக்கும். ஸோ இதை ரெண்டுமே மேலே எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ இப்போ எல் பவர் 1 இருக்கிறதா அர்த்தம். கீழே இருக்கிற டீக்கு பவர் 1 இருக்கிறதா அர்த்தம். அதை மேலே கொண்டு வந்தோம்னா டி பவர் -1. ஸோ இங்கே மாஸ் அப்படிங்கிற அந்த பேஸ் குவான்டிட்டி கிடையாது. அதனால் த மாஸ் பவர் ஆஃப் 0. ஓகேவா? இது வந்து 0 தான். இது இங்கே மாஸ் அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ வெலாசிட்டிக்கான யூனிட் என்னது? மீட்டர் பர் செகண்ட். ஸோ மீட்டருங்கிறத நம்ம இங்கே டைமென்ஷனில் லென்த்துன்னு இண்டிகேட் பண்ணலாம். செகண்டுங்கிறத டைமுன்னு இண்டிகேட் பண்ணலாம். ஸோ எல்டி பவர் -1 அப்படின்னு எழுதலாம்.
So the dimensions of a physical quantity are the powers to which the unit of base. The powers எழுதுற LT power minus 1 எப்படி வந்துச்சு? LT power minus 1ங்கிறது எப்படி வந்துச்சு? இங்கே T power 1 இருக்குது, இது மேலே எடுத்துகிட்டு வரும்போது T power minus 1. ஸோ இப்போ அந்த பவர்ஸில் நம்ம எழுதும் போது என்ன பண்ணிக்கிறோம்? இங்கே கீழே இருக்கிறத ரைஸ் பண்ணிக்கிறோம். The dimensions of a physical quantity are the powers to which the unit of base quantities are raised to represent a derived unit of the quantity. ஸோ இப்போ இங்கே வெலாசிட்டிக்கான டைமென்ஷன்ஸ் என்னது? LT power minus 1 தான். ஸோ இப்போ இங்கே மாஸுக்கு 0, லென்த்துக்கு 1, டைமுக்கு பவர் ஆஃப் -1. ஸோ அண்டு தென் நம்ம டைமென்ஷன் ஃபார்முலா அண்ட் டைமென்ஷன் ஈக்குவேஷன். ஸோ டைமென்ஷன் ஃபார்முலா அப்படின்னா என்னது? ஸோ இப்போ நம்ம பேஸ் குவான்டிட்டிஸுக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம லென்த்து, மாஸ், டைம், MLT இது மட்டும்தான் நமக்கு. ஸோ இதெல்லாம் சிங்கிள் எக்ஸ்பிரஷன்ஸ். லென்த்துனா L அவ்வளோதான். ஒரு லென்த்தை டைமென்ஷனாக நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா L மட்டும்தான் மெஷர் பண்ணணும். மாஸை டைமென்ஷனலாக சொல்லணும் அப்படின்னா கேபிட்டல் M வித்தின் த ஸ்கொயர் ப்ராக்கெட், டைம்னா கேபிட்டல் T வித்தின் த ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ இப்போ டைமென்ஷன்ஸ் ஃபார்முலாஸ் நம்ம எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ டெரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறது இந்த காம்பினேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல்லேருந்து வந்தது தான் இந்த டெரைவ்டு குவான்டிட்டிஸ். அப்போ ஏரியா அப்படிங்கிறத நம்ம எப்படி எக்ஸ்பிரஷன் பண்ணுவோம் அப்படின்னா லென்த் இன்ட்டு பிரெத்துன்னு எக்ஸ்பிரஷன் பண்ணுவோம். ஸோ லென்த்துங்கிறது ஒரு L, பிரெத்துங்கிறது ஒரு L. அப்போ லென்த் இன்ட்டு பிரெத் L இன்ட்டு L, L ஸ்கொயர். ஸோ இப்போ ஃபார்முலா நமக்கு ஏரியாவுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா L ஸ்கொயர். அண்ட் தென் வால்யூம்ங்கிறது என்னது? லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. ஸோ இப்போ லென்த் இன்ட்டு பிரெத் நம்ம ஏரியான்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ ஏரியா இன்ட்டு ஹைட்டுன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஏரியாவுக்கு L ஸ்கொயர், ஹைட்டுக்கு L. ஸோ L ஸ்கொயர் இன்ட்டு L பவர் 1. ஸோ டோட்டலி L பவர் 3. ஸோ வால்யூம்க்கு L பவர் 3 வித்தின் த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நம்ம சொல்லணும். அடுத்தது டென்சிட்டிங்கிறது மாஸ் பர் வால்யூம். மாஸ்னால் நமக்கு தெரியும், மாஸ்னால் கேபிட்டல் M மட்டும்தான் அதனுடைய டைமென்ஷன்ஸ். வால்யூம் அப்படின்னா L கியூப். ஸோ நம்ம வால்யூம் இங்கே ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதை நம்ம 1/1 பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏரியாவுக்கு அப்புறம் வால்யூம் பார்க்குறோம், வால்யூமுக்கு அப்புறம் டென்சிட்டி அப்படிங்கும்போது நம்ம இங்கேருந்து நம்ம எழுதிக்கலாம், ஈஸியாக எழுதிக்கலாம். இப்படி தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இப்போ மாஸ் அப்படின்னா M பர் வால்யூம் அப்படின்னா L கியூப் பவரில் வரும்போது L பவர் -3, மேலே எடுத்துகிட்டு வரும்போது L பவர் -3. அண்டு தென் வெலாசிட்டி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்? எப்படி எக்ஸ்பிரஷன் பண்ணலாம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது இங்கே ஒரு லென்த்து, அதனால் L, டைமுங்கிறது T, டைமுங்கிறது T. ஸோ L T பவர் -1. ஸோ இப்போ இந்த ஏரியா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா L ஸ்கொயர். அப்போ இந்த மீதி இருக்கிறது மாஸு, டைம். இதனுடைய டைமென்ஷன் ஃபார்முலா எழுதும் போது 3 ஒன்றா தான் எழுதணும். ஆல்ரெடி பாருங்கள் இங்கே எழுதியிருக்கிறோம். இங்கே வந்து வெலாசிட்டிக்கு L T பவர் -1 எழுதியிருக்கிறோம். அப்போ M வந்து கிடையாது, மாஸ் கிடையாது. அப்போ அதனுடைய பவர் வந்து நம்ம 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா M பவர் 0 = 0. ஸோ LT பவர் -1. ஸோ நம்ம எக்ஸ்பிரஷன்ஸாக எழுதும் போது இப்படி தான் எழுதணும். ஸோ எனிதிங் பவர் 0 = 1, அதாவது M பவர் 0 = 1. அப்போ LT பவர் -1னா மீதி LT பவர் -1 மட்டும்தான் ஒரு வெலாசிட்டி. ஸோ இப்போ ஏரியா அப்படின்னு நம்ம ஃபார்முலாஸ்ன்னு எழுதும் போது அங்கே என்ன இருக்கும்? MLT. அங்கே இல்லாத குவான்டிட்டிஸை நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்? 0, M பவர் 0, T பவர் 0 அப்படின்னு எழுதிட்டோம்னா மீதி இருக்கிறது என்னது? லென்த்துக்கு மட்டும்தான் இருக்குது, லென்த் இன்ட்டு பிரெத். ஸோ L ஸ்கொயர். அப்போ ஏரியாவுக்கு L ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லியிருக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த டேமில் தான் நம்ம டைமென்ஷன்ஸ் ஃபார்முலாவை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸோ அண்டு தென் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது என்ன எக்ஸ்பிரஷன்? வெலாசிட்டி பை டைம். இதெல்லாம் நம்ம டெரைவ்டு குவான்டிட்டிஸ்லாம் பார்த்துருப்போம். இதெல்லாம் எக்ஸ்பிரஷன் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது வெலாசிட்டி பை டைம். இங்கே வெலாசிட்டி இருக்குது, வெலாசிட்டிக்கு ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும், LT பவர் -1 பை டைம் அப்படிங்கிறது T. ஸோ இந்த டைம் மேலே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா LT பவர் இன்னொரு -1 வரும். ஸோ LT பவர் -2. இதெல்லாம் நம்ம தனித்தனியாக எக்ஸ்பிரஷன் பண்ணலாம். அடுத்தது மொமெண்டம் அப்படின்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ மாஸோட டைமென்ஷன்ஸ் என்னது? M, கேபிட்டல் M. வெலாசிட்டிக்கு LT பவர் -1. ஸோ இப்போ மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால M LT பவர் -1. ஸோ M மேலே பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் 1, L டு தி பவர் ஆஃப் 1, T டு தி பவர் ஆஃப் -1. ஸோ அடுத்தது ஃபோர்ஸ்னால் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஸோ மாஸுங்கிறதுக்கு இங்கே டைமென்ஷன்ஸ் கேபிட்டல் M,
ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது இங்கே ஆல்ரெடி பாருங்கள் சொல்லியிருக்கிறோம், எல்டி பவர் மைனஸ் டூ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால ஃபோர்ஸுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா எம்எல்டி பவர் மைனஸ் டூ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ தென் ஒர்க் அப்படிங்கிறது எக்ஸ்பிரஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஸோ ஃபோர்ஸுக்கான டைமென்ஷன்ஸ் ஃபார்முலா எம்எல்டி பவர் மைனஸ் டூ இன்ட்டு டிஸ்டன்ஸுங்கிறது என்னது, டிஸ்டன்ஸுங்கிறது ஒன் ஆஃப் த லென்த். ஸோ இப்போ எம்எல்டி பவர் மைனஸ் டூ கூட எல்லாம் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ வித் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நம்ம சொல்கிறோம். ஸோ அண்ட் தென் பவருங்கிறது என்ன, ஒர்க் பை டைம். ஸோ ஒர்க்கு ஆல்ரெடி நமக்கு இங்கே தெரியும், டைமென்ஷன் ஃபார்முலா தெரியும், எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ டிவைடட் பை டைம். ஸோ இப்போ இங்கே டி பவர் மைனஸ் டூ இருக்குது, இங்கே ஒரு டைம் இருக்குது, இந்த டைம் மேலே எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா டி பவர் minus 2 into t power minus 1. So finally ml square t power minus 3. And then energy expressions work-க்கு நமக்கு டைரெக்டாக ஃபார்முலா தெரியும், ml square t power minus 2. சார் இங்கேயும் நமக்கு டைமென்ஷன் ஃபார்முலா, ஒர்க்குக்கு டைமென்ஷன் ஃபார்முலா, எனர்ஜிக்கு டைமென்ஷன் ஃபார்முலா சேமாக வருது அப்படின்னா எக்ஸ்பிரஷன்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டி வேறு இருந்தாலும் அதுக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் என்னன்னு பார்க்கணும். அப்படிங்கும்போது நமக்கு டைமென்ஷன் ஃபார்முலா ஈக்குவலாக வரும். ஸோ அண்ட் தென் இம்பல்ஸ் இஸ் எக்ஸ்பிரஷன் பண்ணோம் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். ஃபோர்ஸ்னால் நமக்கு தெரியுங்க, எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ, இது வந்து ஃபோர்ஸு. ஸோ இன்ட்டு டைம், த ஷார்ட் டூரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த டைமை. ஸோ இப்போ இந்த ஷார்ட் டூரேஷனில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸை தான் நம்ம இம்பல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஃபோர்ஸுக்கு ஆல்ரெடி டைமென்ஷன்ஸ் ஃபார்முலா தெரியும். இன்ட்டு டைம் அப்படிங்கும் போது இங்கே டி பவர் மைனஸ் டூ, இங்கே மல்டிப்ளிகேஷனில் டி இருக்கிறதுனால அப்போ இங்கே டி பவர் மைனஸ் டூலேருந்து ஒரு டைம் வந்து நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்டி பவர் மைனஸ் ஒன். ஸோ அண்ட் தென் ப்ரெஷர் ஆர் ஸ்ட்ரெஸ். ப்ரெஷர்னா ஃபோர்ஸ் பை ஏரியா அப்படின்னு சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ப்ரெஷர்னு சொல்கிறோம், இல்லை ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஃபோர்ஸுக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும் எம்எல்டி பவர் மைனஸ் டூ. அண்டு தென் இங்கே ஒரு ஏரியா இருக்குது. ஸோ ஏரியாங்கிறது என்னது, எல் ஸ்கொயர். இந்த எல் ஸ்கொயரை நம்ம மேலே எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா எல் பவர் மைனஸ் ஒன் டி பவர் மைனஸ் டூ. ஸோ இந்த மாதிரி டைமென்ஷன்ஸ் ஃபார்முலா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இருக்குது நிறையா. ஸோ இது +1 +2 ரெண்டுலேயுமே நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் எல்லாத்துக்குமே நமக்கு என்ன இருக்குது, டெரைவ்டு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா டைமென்ஷன்ஸ் ஃபார்முலா இருக்குது. ஸோ டைமென்ஷன்ஸ் ஃபார்முலா நம்ம இப்போ இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸுக்கான டைமென்ஷன்ஸ் ஃபார்முலா இங்கே பார்த்துருக்குறோம். ஏரியா அப்படின்னா அதுக்கான டைமென்ஷன் ஃபார்முலா எல் ஸ்கொயர். இது மட்டும் எழுதக்கூடாது. இப்போ ஏரியானா நமக்கு தெரியும் லென்த் இன்ட்டு பிரெத் அப்படின்னு. ஸோ லென்த் இன்ட்டு எல் ஸ்கொயர் மட்டும் எழுதக்கூடாது. அது எப்படி நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் இருக்கக்கூடிய எம்எல்டி இதில் தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். அப்போ இங்கே எம் பவர் 0, எல் பவர் 2, டி பவர் 0. ஸோ இப்போ எனிதிங் பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ எம்எல்டி இதில் தான் நம்ம மென்ஷன் பண்ணோம். அப்போ எம் பவர் 0, எல் பவர் 2, டி பவர் 0. ஸோ இப்போ ஃபைனலி ஏரியாவுக்கு கிடைக்கக்கூடிய டைமென்ஷன் ஃபார்முலா எல் ஸ்கொயர். ஸோ வால்யூம்னு பார்க்கும்போது என்னது, லென்த் இன்ட்டு ஹைட்டுன்னு பார்த்தோமா எல் கியூப்னு சொல்லலாம். எல் கியூப் அதாவது லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. ஸோ இதில் வந்து எல் அப்போ 3 டைம்ஸ் வரதுனால நம்ம எல் பவர் 3 அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ அப்போ மீதி எங்கே, மாஸ் டைம் எங்கே அப்படின்னா மாஸும் டைமும் இதில் இல்லை. ஸோ ஆனால் எழுதும் போது நம்ம எப்படி எழுதணும், மாஸ் பவர் 0, எம் பவர் 0, எல் கியூப் டி பவர் 0 அப்படின்னு எழுதணும். ஸோ இப்போ எம் பவர் 0 எனிதிங் பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ டி பவர் 0 அப்படின்னா அதுவும் 1 ஆகிடும். மீதி இருக்கிற டைம் என்னது, எல் கியூப். ஸோ இப்போ இந்த எம்எல்டி இதில் தான் நம்ம வந்து டைமென்ஷன் ஃபார்முலாவை இண்டிகேட் பண்ணோம். அதுக்காக தான் நம்ம டைமென்ஷன் ஃபார்முலாவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போ இதுமாரி சிங்கிள் லெட்டரில் வருது அப்படின்னா சிங்கிள் லெட்டரில் மட்டும் எழுதக்கூடாது. ஸோ இப்போ டென்சிட்டி அப்படிங்கிறது என்னது, மாஸ் பர் வால்யூம், எல் பவர் -3. ஸோ இப்போ எம் இருக்குது. இப்போ எம்முக்கு மேலே பவர் என்னது 1. ஓகேவா, இங்கே மாஸ் இருக்குது. இப்போ எம்எல்டி அதாவது எம் பவர் எக்ஸ், எல் பவர் ஒய், டி பவர் இஜெட் அப்படின்னா அது எக்ஸ் ஒய் இஜெட்டுக்கு எல்லாமே வேல்யூ இருக்குது. இப்போ எம்முக்கான வேல்யூ 1. சரிங்களா, அது 1 போட்டாலும் போடலாம், இல்லை தேவையில்லை. ஸோ இப்போ எம் பவர் 1, எல் பவர் -3. இங்கே டி கிடையாது, இருந்தாலும் நம்ம டைமென்ஷன் ஃபார்முலா எக்ஸ்பிரஸ் பண்ணும் போது டி பவர் 0 அப்படின்னு முடிக்கணும். அடுத்து வெலாசிட்டிக்கு என்னது, எல் டி பவர் -2 -1. ஸோ இப்போ எல் டி பவர் -1 அப்படிங்கிறது என்ன இங்கே மிஸ் ஆகிருக்கு, மாஸ் வந்து மிஸ் ஆகிருக்கு. அப்போ மாஸ் எம் பவர் 0, எல் பவர் 1, டி பவர் -1. அடுத்தது ஆக்சலரேஷன் பார்க்கும்போது வெலாசிட்டி பை டைம். வெலாசிட்டிக்கு நமக்கு தெரியும் எல்டி பவர் -1. ஸோ டைம் இதில் வந்து இருக்குது. ஸோ இப்போ டைமுங்கும் போது எல்டி பவர் -2. இங்கே என்ன வந்து டைம் மிஸ் ஆகிருக்கு, மாஸ் டைம் வந்து மிஸ் ஆகிருக்கு. அப்போ மாஸ் டைம்னா எம் பவர் 0.
So m power 0, L power 1, T power minus 2. So L power 1 is nothing but L. So T power minus 2. Then m power 0 is nothing but 1. So L T power minus 2. So இந்த மாதிரி இப்போ மொமெண்டம் அப்படின்னா MLT எல்லாமே இருக்கணும். MLT இருக்கணும். அதில் M இல்லைனாவோ இல்லை T இல்லைனாவோ அதை என்ன பண்ணிக்கலாம், m power 0 அப்படின்னு தான் நம்ம ஃபார்முலாவை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸோ அண்டு தென் டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ், டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டிஸ். ஸோ இப்போ டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறது என்னது? ஸோ இந்த டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம எழுதுறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு டைமென்ஷனல் ஃபார்முலாஸ் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ அந்த பேசிஸ் ஆஃப் டைமென்ஷன்ஸ் வி கிளாஸிஃபை குவான்டிட்டிஸ் இன்ட்டு 4 கேட்டகரியாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் டைமென்ஷனல் வேரியபிள்ஸ், டைமென்ஷன்லெஸ் வேரியபிள்ஸ், அண்டு தென் டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட், டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட், இப்படி நாளாக பிரிக்கலாம். ஸோ த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் விச் பொசஸ் டைமென்ஷன்ஸ் அண்டு ஹாவ் வேரியபிள்ஸ் வேல்யூஸ் இஸ் நத்திங் பட் டைமென்ஷனல் வேரியபிள்ஸ்னு சொல்லலாம். அதாவது இப்போ லென்த், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் இதுக்கு எல்லாமே நமக்கு டைமென்ஷனல் இருக்குது. ஸோ இதுக்கு சம் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா இப்போ லென்த்தை நம்ம மெஷர் பண்ணலாம், லென்த்தை மெஷர் பண்ணலாம். ஸோ இப்போ வெலாசிட்டியை மெஷர் பண்ணலாம், ஆக்சலரேஷனை மெஷர் பண்ணலாம். ஸோ இதுக்கெல்லாம் சம் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு டைமென்ஷனல் கம்பல்சரி இருக்கும். ஸோ இப்போ டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறது என்னது? த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் விச் பொசஸ் டைமென்ஷன்ஸ் அண்டு ஹாவ் வேரியபிள் வேல்யூஸ். ஸோ இதுக்கு சம் வேல்யூஸ் இருக்கும். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டைமென்ஷனல் வேரியபிள்ஸ்னு சொல்கிறோம். ஸோ டைமென்ஷன்லெஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னா என்னது? ஸோ இதுக்கு நம்ம வந்து டைமென்ஷன்ஸ் எழுத முடியுமா? ஸோ டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ், டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ் அப்படின்னா என்னது? நம்ம இப்போ எக்ஸ்பிரஷன்ஸ் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறோம், டைமென்ஷனல் ஃபார்முலா பார்த்துருக்குறோம். எல்லா குவான்டிட்டிஸுக்குமே டைமென்ஷன் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் டைமென்ஷன்ஸ் வி ஆர் கிளாஸிஃபை quantities into 4 categories. The first one is dimensional variables, dimensionless variables. அதாவது நம்ம பார்க்கக்கூடிய இந்த குவான்டிட்டிஸுக்கு சம் வேல்யூஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வேல்யூஸுக்கு நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலா எழுத முடியுமா, சொல்ல முடியுமா, டைமென்ஷன்ஸ் ஃபார்முலா இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அண்டு தென் டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட், டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட். ஸோ சம் ஆஃப் த வேல்யூஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அந்த வேல்யூஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூஸுக்கு நம்ம டைமென்ஷன் ஃபார்முலா இண்டிகேட் பண்ண முடியுமா, இல்லை அதுக்கு வந்து டைமென்ஷன் கிடையாதா அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம், டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் விச் பொசஸ் டைமென்ஷன்ஸ். ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னாவே நம்ம இங்கே என்னது, அது கம்பல்சரி டைமென்ஷன்ஸ் இருக்குது அண்டு ஹேவ் வேரியபிள் வேல்யூஸ். ஸோ அதுக்கு எந்த வேல்யூ வேணாலும் வரலாம். ஸோ அப்படி வரதை பார்க்குறது தான் பார்த்தீங்க அப்படின்னா டைமென்ஷனல் வேரியபிள்ஸ். பாருங்கள், ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் விச் பொசஸ் டைமென்ஷன்ஸ் அண்டு ஹேவ் வேரியபிள்ஸ் வேல்யூஸ் ஆர் கால்டு டைமென்ஷன் வேரியபிள்ஸ்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் லென்த், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டைமென்ஷனல் வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸ்னாவே சம் வேல்யூஸ் இருக்கும், அது இப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ லென்த் அப்படின்னா லென்த்துக்கு ஒரே ஒரு லென்த் மட்டும் கிடையாது. லென்த் இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர், லென்த் இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், லென்த் இஸ் ஈக்குவல் 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வெலாசிட்டிக்கு சம் வேரியபிள்ஸ் இருக்கும், சேஞ்ச் ஆகக்கூடிய வேல்யூஸ் தான் நம்ம வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். ஆக்சலரேஷனுக்கு நமக்கு டைமென்ஷன் ஃபார்முலா தெரியும். ஸோ அப்போ வேரி ஆகக்கூடிய அந்த வேல்யூவுக்கு நம்ம டைமென்ஷன் ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அண்டு தென் டைமென்ஷன்லெஸ் வேரியபிள்ஸ். இது வேரியபிள்ஸ் தான், அதாவது சேஞ்ச் ஆகக்கூடிய வேல்யூ தான், ஆனால் அதுக்கு டைமென்ஷனல்ஸ் கிடையாது. டைமென்ஷன் ஃபார்முலா நம்மளால் எழுத முடியாது. ஏன் எழுத முடியாது? டேம் வந்து கேன்சல் ஆகலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு என்னது, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, ஸ்ட்ரைன், ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ இந்த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரைன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சேஞ்ச் இன் வேல்யூ, சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். ஸோ சேஞ்ச் இன் வால்யூமுக்கும் நமக்கு தெரியும் என்னது, வால்யூம் அப்படின்னா அங்கே என்னது எல் கியூப், ஒரிஜினல் வால்யூமுக்கும் எல் கியூப். ஸோ இப்போ த ரேஷியோ பிட்வீன் த சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம் அப்படின்னா எல் கியூப் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ரேஷியோன்னு பார்த்தோம் அப்படின்னா கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்லாமே ரேஷியோ பார்க்குறது தான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய டைமென்ஷன் ஃபார்முலாஸ் வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ அதுக்கு வந்து டைமென்ஷன் கிடையாது, ஓகேங்களா, யூனிட் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஸோ இப்போ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் விச் ஹேவ் நோ டைமென்ஷன்ஸ். ஸோ இப்போ அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு என்ன இருக்கக்கூடாது, டைமென்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. பட் ஹேவ் வேரியபிள் வேல்யூஸ் இருக்கலாம், வேல்யூஸ் இருக்கலாம், ஓகே, சேஞ்ச் ஆகக்கூடிய வேல்யூஸ் இருக்கலாம், ஆனால் டைமென்ஷன்ஸ் இருக்காது. எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, ஸ்ட்ரைன், ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எல்லாமே.
ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைனுக்கு சொன்ன மாதிரி ஸ்ட்ரைன்னா என்னது எக்ஸ்பிரஷன் த ரேஷியோ பிட்வீன் த சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். சேஞ்ச் இன் வால்யூமுக்கும் எல் கியூப் தான், ஒரிஜினல் வால்யூமுக்கு எல் கியூப் தான். ஸோ இப்போ இந்த ரேஷியோன்னு பார்க்கும்போது எல் கியூப் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு டைமென்ஷன்ஸ் எதுவும் கிடையாது, யூனிட் எதுவும் கிடையாது. ஸோ இப்போ யூனிட் எதுவும் இல்லைனாவே அதுக்கு டைமென்ஷன்ஸ் இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்டு தென் டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட். ஸோ டைமென்ஷன்ஸ் இருக்கும், ஆனால் அந்த வேல்யூ வந்து எப்படி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ ஏதோ ஒரு வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளோட லென்த் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு லென்த் வந்து மாறும், அது கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. அதை தான் நம்ம வேரியபிள்ஸ்னு சொல்கிறோம். கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், கிராவிடேஷனல் வேல்யூ, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ, எப்பயுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ இப்போ இதுக்கு வந்து டைமென்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா, அதை தான் நம்ம டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறோம். த ஃபிசிக்கல் குவான்டிட்டி விச் பொசஸ் டைமென்ஷன்ஸ், அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு என்ன இருக்குது, டைமென்ஷன்ஸ் இருக்குது. அண்டு ஹேவ் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ், ஆனால் அது எப்படி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், இந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டுக்கு சம் ஆஃப் த வேல்யூ இருக்கும், அந்த வேல்யூ எப்படி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், அது சேஞ்ச் ஆகாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், டைமென்ஷனல் எழுதலாம். ஸோ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் ஒரு சில குவான்டிட்டிஸ், இப்போ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்னது, எனர்ஜி பை ஃப்ரீக்வன்சி, த ரேஷியோ ஆஃப் த எனர்ஜி பை ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நமக்கு என்ன இருக்குது, இப்போ எனர்ஜிக்கு நமக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா இருக்குது, ஃப்ரீக்வன்சிக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா இருக்குது. அப்போ கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருந்தாலும் அதுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா நம்மளால் டெரைவ் பண்ண முடியும். ஸோ டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட். த ஃபோர்த் ஒன் இஸ் டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட். குவான்டிட்டிஸ் விச் ஹேவ், இங்கே பாருங்கள் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு பார்த்தோம். எல்லாமே பாருங்கள் ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு பார்த்தோம். ஆனால் இங்கே மட்டும் என்ன குவான்டிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ இது வந்து இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் கிடையாது. ஸோ இப்போ டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது த குவான்டிட்டிஸ் விச் ஹேவ் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ், அது எப்படி இருக்கும், கான்ஸ்டன்ட் வேல்யூஸாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஹேவ் நோ டைமென்ஷன்ஸ், அதுக்கு வந்து டைமென்ஷன் கிடையாது. இப்போ 1 2 3 இதெல்லாம் நம்ம நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த நம்பர்ஸுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு குவான்டிட்டி, ஓகேவா, எதுவுமே கிடையாது. அப்போ நம்பர்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம டைமென்ஷன் வந்து எழுத முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் வேறு என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம், பை, எக்ஸ்போனன்சியல், இதுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டைமென்ஷனல் கிடையாது. சரியா, ஸோ டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ் அண்ட் டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டிஸ். எதுக்கு டைமென்ஷனல் இருக்குது, டைமென்ஷன்லெஸ் எதுக்கு டைமென்ஷன்ஸ் இல்லை, வேரியபிள்ஸில் என்ன டைமென்ஷன் இருக்குது, டைமென்ஷன் இல்லைன்னு பார்க்கணும். கான்ஸ்டன்ட்டில் எதெல்லாம் டைமென்ஷனில் வருது, எதெல்லாம் டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டண்ட்டாக வருது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணும். ஸோ இது நமக்கு தெரிஞ்சால் தான் தென் ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன்ஸை டெரைவ் பண்ணும் போது அதுக்கு நம்ம டைமென்ஷன் ஃபார்முலா எழுதலாமா எழுதக்கூடாதா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ அண்டு தென் த பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி ஆஃப் டைமென்ஷன்ஸ். ஸோ இங்கே நம்ம டைமென்ஷன் ஃபார்முலா எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கு எப்படி எழுதுறதுன்னு ஒரு பிரின்சிபல் இருக்கும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த ஹோமோஜினிட்டி டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிலேருந்து எக்ஸ்பிரஷன் பண்ணுறது தான். ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்லேருந்து எக்ஸ்பிரஷன் பண்ணக்கூடிய அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அதனுடைய எக்ஸ்பிரஷன் அதுக்கு எழுதக்கூடிய டைமென்ஷன் ஃபார்முலா தான். ஆனால் எப்படி இருக்கும், ஒரு ஈக்குவேஷனாக நம்ம எழுதிக்கலாம். ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ இப்போ ஒரு கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகக்கூடிய ஒரு பொருளினுடைய ஈக்குவேஷன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். v² = u² + 2as அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன். ஸோ இந்த v அப்படிங்கிறது வெலாசிட்டி, u அப்படிங்கிறது வெலாசிட்டி, v அப்படிங்கிறது ஃபைனல் வெலாசிட்டின்னு சொல்கிறோம் அப்படின்னா யூங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். ப்ளஸ் 2as, இந்த 2 அப்படிங்கிறது என்ன நம்ம மேலே பார்த்தோம், அது ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ a அப்படிங்கிறது ஆக்சலரேஷன், s அப்படிங்கிறது இங்கே டைம், எஸ்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை குறிக்கும் இந்த இடத்துல. சரிங்களா, ஸோ இப்போ v² = u² + 2as. ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், டைமென்ஷன்ஸ் எழுதி செக் பண்ணலாம். ஸோ இப்போ வெலாசிட்டி, வாட் இஸ் த டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் வெலாசிட்டி, வெலாசிட்டி = Lt⁻⁻1. ஸோ இங்கே ஸ்கொயர் டைமில் இருக்குது, அதனால் என்ன பண்ணிக்கலாம், நீ இதை ஸ்கொயர் பண்ணிக்கோ, L² T⁻⁻2. ஸோ L அதாவது L ஸ்கொயர் பண்ணால் L², T⁻⁻2 ஸ்கொயர் பண்ணால் T⁻⁻1 ஸ்கொயர் பண்ணால் T⁻⁻2. ஸோ அப்போ v² டைமென்ஷன் ஃபார்முலா L² T⁻⁻2. அப்போ இந்த ஃபார்முலாவில் அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ v² என்ன டைமென்ஷன்ஸ், L² T⁻⁻2. u² என்ன டைமென்ஷன்ஸ், L² T⁻⁻2 ப்ளஸ் 2as. ஏங்கிறது ஆக்சலரேஷன், ஆக்சலரேஷன் நமக்கு தெரியும் Lt⁻⁻2. இங்கே எஸ்ங்கிறது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான டைமென்ஷன் ஃபார்முலா ஒரு எல், லென்த்துன்னு சொல்லலாம், அதை வந்து எல்லுன்னு எடுத்துக்கலாம். அப்போ L² T⁻⁻2. ஸோ அப்போ இது மூணுக்குமே நமக்கு என்ன டைமென்ஷன் ஃபார்முலா,
L square t power minus 2. ஸோ இங்கே டூக்கு என்ன சார் டைமென்ஷன் ஃபார்முலா எதுவும் கிடையாதா அப்படின்னா, ஸோ அது வந்து நம்ம டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு இப்போ தான் படித்தோம். ஸோ அப்போ அந்த டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட் இங்கே டூங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதாவது நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸுக்கு எந்த விதமான டைமென்ஷனும் கிடையாது. ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ நமக்கு அந்த டைமென்ஷன்ஸ் ஃபார்முலா யூஸ் ஆகுது. ஸோ ஒரு ஈக்குவேஷனை எழுதும் போது அதில் இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸுக்கெலாம் நம்மளால் பார்த்தீங்க அப்படின்னா டைமென்ஷன் ஃபார்முலா எழுத முடியாது. தென் இந்த ஈக்குவேஷன்ஸ் ரைட்டாக ராங்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நம்ம இந்த ஹோமோஜெனிட்டி ஆஃப் டைமென்ஷன்ஸை படிக்கிறோம். ஸோ வாட் இஸ் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸ்? ஸோ அண்ட் தென் அப்ளிகேஷன்ஸ்னு பார்க்கும்போது இந்த டைமென்ஷன் ஃபார்முலா எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திஸ் மெத்தட் இஸ் யூஸ்டு டு கன்வெர்ட் எ ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஃப்ரம் ஒன் சிஸ்டம் டு யூனிட்ஸ் ஆஃப் அதர் சிஸ்டம். ஸோ இப்போ இந்த டைமென்ஷன் அனாலிசிஸ் எதுக்காக யூஸ் ஆகுது? ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிலேருந்து இன்னொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியாக மாற்றுறதுக்கு இந்த டைமென்ஷன் அனாலிசிஸ் யூஸ் ஆகுது. ஸோ இப்போ ஒரு இதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம எஸ்ஐ யூனிட்லேருந்து சிஜிஎஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இல்லை சிஜிஎஸ்லேருந்து எஸ்ஐயாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது? இந்த டைமென்ஷன்ஸ் தேவைப்படுது. ஸோ த ஃபஸ்ட் ஒன் இஸ் த கன்வெர்ட் எ ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஃப்ரம் ஒன் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் டு அனதர் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே நம்ம இதை நம்ம எப்படி டெரைவ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த n அப்படிங்கிறது இங்கே என்னது? என்னங்கிறது அங்கே இருக்கக்கூடிய நியூமரிக்கல் வேல்யூஸ், u அப்படிங்கிறது கரஸ்பாண்டிங் யூனிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை நம்ம எப்படி எழுதலாம்? த n ஆஃப் u. இந்த u அப்படிங்கிறது என்னது? கரஸ்பாண்டிங் யூனிட். அது என்ன சார் கரஸ்பாண்டிங் யூனிட்? அதாவது MLT. இதை தான் நம்ம வந்து கரஸ்பாண்டிங் யூனிட்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிலேருந்து இன்னொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு இப்போ எதனாச்சும் ஒரு சம் வேல்யூஸ் கொடுத்துருப்பான்ல, நியூமரிக்கல் வேல்யூஸ் கொடுத்துருப்பான்ல. அதாவது இப்போ 76 சென்டிமீட்டரை வேறு ஒரு யூனிட்டாக நீ கன்வெர்ட் பண்ணணும், ஃபீட்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய n அப்படிங்கிறது என்னது? நியூமரிக்கல் வேல்யூஸ். u அப்படிங்கிறது என்னது? கரஸ்பாண்டிங் யூனிட். ஸோ இப்போ இந்த டேமில் தான் நம்ம எழுதணும். அதாவது n ஆஃப் u. அதாவது எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட் அப்படிங்கிறது டைமென்ஷன்ஸில் எப்படி சொல்லுவோம்? வித்தின் த ப்ராக்கெட்டில் சொல்லுவோம், ஸ்கொயர் ப்ராக்கெட்டில். ஸோ இப்போ n அண்ட் தென் யூங்கிறது இங்கே யூனிட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு யூனிட்டுமே நம்ம இப்படி எழுதலாம். n1 the within the square bracket of u1 is equal to n2 within the square bracket of u2 அப்படின்னு எழுதலாம். ஸோ அந்த u அப்படிங்கிறது என்னன்னு நான் சொல்லியிருந்தேன், இங்கே u அப்படிங்கிறது கரஸ்பாண்டிங் யூனிட். ஸோ இப்போ n1 இந்த கரஸ்பாண்டிங் யூனிட் என்னது? MLT தான். அப்போ m1 L1 T1. ஸோ இப்போ நம்ம இப்போ 76 சென்டிமீட்டராக இருக்கிறத நம்ம இப்போ ஃபீட்டாக மாற்றணும் அப்படின்னா அங்கே இப்போ சென்டிமீட்டர் அப்படிங்கிறது என்னது? லென்த்து. ஸோ அப்போ இது மட்டும்தான் இருக்கும், இந்த டேம் மட்டும்தான் இருக்கும். அப்போ மீதி MT இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா the power of 0ல் வந்துடும். ஸோ இப்போ n1 within the bracket of m1a L1b T1c. இந்த பிங்கிறது என்னது? the power. இப்போ ஒரு வேளை லென்த்துனா L பவர் -1. ஏரியான்னு வச்சுக்கிங்க, ஏரியாவை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஏரியா எப்படி இருக்கும்? L ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். இந்த பிங்கிற இடத்துல ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து வேறு ஒரு யூனிட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த டைமென்ஷன் அனாலிசிஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அண்ட் தென் செக் த டைமென்ஷனல் கரெக்ட்னஸ் ஆஃப் ஏ கிவன் ஃபிசிக்கல் ஈக்குவேஷன். ஸோ ஒரு ஈக்குவேஷன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, ஒரு ஃபிசிக்கல் ஈக்குவேஷன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அந்த ஈக்குவேஷன் வந்து டைமென்ஷனலி கரெக்டாக ராங்கா, ஓகேவா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். ராங்கா ரைட்டான்னு செக் பண்ணலாம். ஸோ எப்படி? லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய டைமென்ஷனல் குவான்டிட்டிஸை நம்ம என்ன பண்ணணும்? ஃபார்முலாஸை கம்பேர் பண்ணணும். இப்போ வெலாசிட்டி அப்படிங்கிறதுக்கான டைமென்ஷனல் டைமென்ஷனல் ஃபார்முலா LT பவர் -1. யூக்கு டைமென்ஷன் ஃபார்முலா LT பவர் -2. ஏன்னா யூ அப்படிங்கிறது வெலாசிட்டி தான். இதை நம்ம வந்து ஃபைனல் வெலாசிட்டியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, ஏங்கிறது ஆக்சலரேஷன், டிங்கிறது டைம் பீரியட், அண்டு தென் ப்ளஸ் ஏ அப்படிங்கிறது ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷனுக்கான யூனிட்டு LT பவர் -2. டிங்கிறது டைம் பீரியட். ஸோ இதுக்கான டைமென்ஷன் ஃபார்முலா கேபிட்டல் T. ஸோ LT பவர் -1. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? LT பவர் -1 இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு u. இது வந்து வெலாசிட்டி தான். ஸோ இந்த வெலாசிட்டி ஈக்குவலாக இருக்கா? அப்போ LT பவர் -1 ப்ளஸ் AT. ஏங்கிறது ஆக்சலரேஷன், டிங்கிறது டைம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா LT பவர் -1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் LT பவர் -1, ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? LT பவர் -1 இருக்குது. ஸோ அதை போத் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இந்த ஃபார்முலா வந்து ஃபிசிக்கல் ஈக்குவேஷன் வந்து கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அடுத்தது எஸ்டாப்ளிஷ் ரிலேஷன்ஸ் அமாங் வேரியஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஸோ நமக்கு வந்து இப்போ ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுக்கல, ஆனால் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா வேரியஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் நமக்கு ரிலேஷன்ஸ் வந்து செக் பண்ணுறாங்க. அது செக் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த
டைமென்ஷன் அனாலிசிஸ் தேவைப்படுது. ஏன்னா அது இப்போ Q இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q1A, Q2B, Q3Q. இது ஒரு ஈக்குவேஷனாக இருக்கலாம். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய டேமுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய டேம்ஸ் இருக்கலாம். அதை நம்ம வந்து எப்படி ஈக்குவல் பண்ணுறோம், அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் போடுறோம். அப்போ இந்த K அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு நமக்கு என்ன கிடையாது, டைமென்ஷன்ஸ் கிடையாது. அப்போ மீதி இருக்கிறதுக்கெலாம் நமக்கு டைமென்ஷன்ஸ் இருக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம கரெக்டாக அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் தென் ஃபைனலி த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ். ஸோ டைமென்ஷனல் அனாலிசிஸை பற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம், நிறைய படித்தோம் இது வரைக்கும். ஸோ இதுக்கு என்ன லிமிட்டேஷன்ஸ், இதனால் நமக்கு என்ன யூஸு, என்ன செய்ய முடியாது, இந்த டைமென்ஷன் ஃபார்முலா வச்சு நம்ம எதை கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, திஸ் மெத்தட் கிவ்ஸ் நோ இன்ஃபர்மேஷன் அபவுட் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். தட் மீன்ஸ் 1, 2, பை, எக்ஸ்போனன்சியல், இதுக்கெலாம் நம்ம வந்து டைமென்ஷன் ஃபார்முலா எழுத முடியாது. ஸோ இப்போ 1, 2 இந்த மாதிரி நியூமெரிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஒரு டைமென்ஷனல் அனாலிசிஸ் நம்ம சொல்லணும், ஒரு டைமென்ஷன் ஃபார்முலா சொல்லணும் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து இது யூஸ் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, திஸ் மெத்தட் கேனாட் டிசைட் வெதர் த கிவன் குவான்டிட்டி இஸ் வெக்டர் ஆர் ஸ்கேலர். ஸோ நம்ம இப்போ மெக்கானிக்ஸில் பார்க்கும்போது ஒரு டைம் வந்து வெக்டரா ஸ்கேலரா, இப்போ வந்து வெலாசிட்டி பார்க்குறோம், வெலாசிட்டி இஸ் ஏ வெக்டரா ஸ்கேலரா அப்படிங்கிறத நம்ம டைமென்ஷன் ஃபார்முலா வச்சு சொல்ல முடியாது. டைமென்ஷன் ஃபார்முலா இதை எக்ஸ்பிரஸ் பண்ணாது. ஸோ அண்ட் தென் தேர்ட் ஒன் இஸ் நாட் சூட்டபுள் இன் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ், எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் லாகரிதமிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ ஈக்குவேஷன்ஸுக்கு நம்ம எழுதிடலாம். இப்போ ஒரு சாதாரணமான ஒரு ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னா இப்போ இதெல்லாம் வந்து கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸ், இதுக்கு வந்து நம்ம டைமென்ஷன் ஃபார்முலா எழுதிடலாம். ஆனால் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனுக்கோ இல்லை எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனுக்கோ லாகரிதமிக் ஃபங்க்ஷனுக்கோ நம்மளால் இந்த டைமென்ஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியாது. தட் மீன்ஸ் சைன் தீட்டா, காஸ் தீட்டா, கொசைன் அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு, அடுத்தது எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் இ பவர் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு, ஓகேங்களா, இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த டைமென்ஷன்ஸ் ஃபார்முலா வந்து சூட் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். And then fourth one is cannot be applied in equations more than 3 physical quantities. ஸோ இப்போ நம்ம ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறது MLT இதுதான் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இதுக்கு மேற்கொண்டு வேறு ஏன்னாச்சும் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருந்துச்சு, அதாவது 3 or more அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே நம்ம வந்து இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ மாஸ் இருக்குது அப்படின்னா இப்போ மாஸுங்கிறது நம்ம கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ 2-3 டேம் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து மாஸை நம்ம கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம், லென்த்தை கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை நம்மளால் இப்போ மாஸ், லென்த்து, டைமு, இப்போ கரண்ட், எலக்ட்ரிசிட்டி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, நிறைய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஸோ அண்ட் தென் த லாஸ்ட் ஒன் இஸ் ஒரு ஈக்குவேஷன் செக் பண்ணலாம், இந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஸை செக் பண்ணலாம். நம்ம இங்கே பண்ணியிருக்கிறோம்ல, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் செக் பண்ணியிருக்கிறோம், ஓகேவா, கரெக்டானு செக் பண்ணலாம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்மளால் செக் பண்ண முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி பார்க்கும்போது V² = U² + 2AS, சரியா, இந்த ஈக்குவேஷன்ஸை செக் பண்ணலாம். V² லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதும் வெலாசிட்டி ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல 2 வருமா 3 வருமா அப்படின்னு நம்மளால் செக் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதை ஃபைனலி த டைமென்ஷனல் அனாலிசிஸ் முடிஞ்சு.